ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, எவ்வளவோ நேசித்தேன், ஆனாலும் கூட என்னை மறந்து போய் விட்டார்களே. எவ்வளோ நன்மைகள் செய்தேன், ஆனாலும் என்னை மறந்து போய் விட்டார்களே. எவ்வளவோ அன்பை எதிர்பார்த்து நின்றேன், ஆனாலும் கூட இன்றைக்கு என்னை மறந்து விட்டார்களே என்று சொல்லி உங்களுடைய இருதயத்தில் யாரோ ஒருவரை குறித்து அழுத்தங்கள் தாக்கி கொண்டிருக்கிறதா? இந்த காலை நேரத்திலும் கூட சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகின்றார், மகனே மகளே, நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, யார் உங்களை மறந்து போனாலும் உங்களை மறவாதபடி ஆசிர்வதிக்கின்ற ஒரு தகப்பன் இருக்கின்றார். அவர் உங்களை ஆசிர்வதிப்பார், அவர் உங்களை நடத்தி சொல்லுவார், அவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை காணச் செய்வார். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா, எவ்வளவு நல்லவர், உங்கள் அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது அப்பா. உலகம் உடைய பிள்ளைகளை மறக்கலாம், ஆனால் நீர் ஒருபோதும் உடைய பிள்ளைகளை மறப்பதில்லை ஐயா. அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த நாள் உடைய நாமத்தினால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய், ஜெயத்தினாலாய் இருக்கட்டும் அப்பா. இந்த நாளுக்குரிய சகல காரியத்திலும் உம்முடைய அன்பின் கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து தாங்கி நடத்தட்டும் அப்பா. எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாய் இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் இருக்கிற தீமையான காரியங்கள் கடந்து போகட்டும் அப்பா. விரோதமாய் மறைந்திருந்து கிரியை செய்து தாக்கி கொண்டிருக்கிற சத்துருவின் கிரியைகள், மனுஷீக வல்லமைகள் செயலற்று போகட்டும் அப்பா. இன்றைக்கு போகிற எல்லா இடங்களிலும் கூட மனுஷ கண்களில் தயவை கட்டளையிடுங்கப்பா. சூழ்நிலைகளை அனுகூலமாய் மாற்றி கொடுப்பீராக. இந்த நாளுக்குரிய சகல தேவைகளையும் சந்தித்து நடத்துங்கப்பா. தகப்பனே, சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க, பாதுகாப்பை கொடுங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, ஞானத்தை கொடுப்பீராக, பாதுகாப்பை கொடுப்பீராக. வேலை செய்கிற பிள்ளைகளை, தொழில் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராகப்பா, பாதுகாத்து கொள்வீராக. மனதார இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கின்றேன். நீர் அப்படியே இந்த நாளை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்தி ஆசிர்வதிக்கின்றார். ஆமேன்.